இந்த வீடியோ பாருங்க. உங்க பக்கத்துல தூங்குறவங்க டெய்லியும் கொரட்டை விட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த டேப்பை வந்து அவங்க தூங்கும் போது அவங்க வாயில வந்து நீங்க ஒட்டி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா அவங்க கொரட்டை சிரிப்பு வரல. control ஆயிடும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா தப்பான செய்திகள் வருது. கொரட்டை என்பது ஒரு நோய். அதை வந்து குணப்படுத்துறதுக்கு கரெக்டாக சயின்டிஃபிக்காக போகணும். சில பேருக்கு வந்து ஓஎஸ்ஏ அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்ற வியாதி வரலாம். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓட்டுறாங்க. வாயை வந்து டேப் ஒட்டிட்டு கழட்டிட்டா உடனே கொரட்டை போயிருமா? எப்படி சார் போகும்? கம்ப்ளீட் ஃப்ராடு. ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஆக்சுவலாக என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்லீப் ஸ்டடி அப்படின்னு பண்ணணும். ஸ்லீப் ஸ்டடினா என்ன? ஒரு நாள் நைட் வந்து நீங்கள் படுத்துக்கணும். மூளைக்கு போகிற ஆக்சிஜன் எவ்வளோ குறையுதுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஏஹெச்ஐன்னு பேர், ஆப்னியா ஹைபாப்னியா இண்டெக்ஸ்னு பேர். ஸோ இந்த ஏஹெச்ஐ வந்து ஒரு 15க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான். அப்போது வந்து நாங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுக்கான முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டுங்க.